செய்கிறவர். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்னை கனப்படுத்துகிறவனை நானும் கனப்படுத்துவேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ரெண்டு விதமான ராஜாக்களை ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஒன்று ஆண்டவர் சவுல ராஜாவாய் ஏற்படுத்தினார். ஆனா சவுலை யாருக்காக ஆண்டவர் ராஜாவாய் ஏற்படுத்தினார்னா ஜனங்களுக்காக தான் ஆண்டவர் ராஜாவாய் ஏற்படுத்தினார். அந்த ஜனங்கள் எல்லாரும் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டதுனால ஆண்டவர் ஜனங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டவன் தான் சவுல் ராஜா. ஆனா தாவீத ஆண்டவர் ராஜாவாய் ஏற்படுத்தினார். எதற்கு அப்படின்னு சொன்னா, என் வேலையை செய்கிறதற்கு, என் கூட நடக்கிறதற்கு, என்னோட பேசுகிறதற்கு, நான் சொல்றத ஜனங்களுக்கு சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி தாவீதை ராஜாவாக ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம இன்னொருத்தருக்காக அல்ல, வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்ம உலகத்துல உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஆண்டவருக்காக சிலரை கர்த்தர் ஆண்டவருக்காக தான் பிரித்தெடுத்திருக்கிறார். நீங்க உலகத்துக்குரியவர்கள் அல்ல. சில காரியம் எல்லாம் எல்லாருக்கும் நடக்கிறது மாதிரி உங்களுக்கு நடக்காது, தீமையாய் நடக்கும். நீங்க ஒரு பெரிய வெற்றியாளனா இருந்திருக்க கூட முடியாது. ஆனா சிலரை கர்த்தர் யாருக்காக தெரிந்து கொள்கிறார் என்றால், கர்த்தருக்காக மட்டுமே ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். ஆமென். அந்த லிஸ்ட்ல நம்ம இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். சிலரை கர்த்தர் உலகத்திலிருந்து சுத்தமா வேறு பிரித்து, தங்களுடைய குடும்பத்திலிருந்து சுத்தமா வேறு பிரித்து கர்த்தர் அவருக்காக மட்டுமே ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவரை மகிமைப்படுத்துவதற்காக, அவரை ஆராதிப்பதற்காக, அதுக்காக மட்டும்தான் வைத்திருக்கிறார். தேவனுக்காக மட்டும் இந்த உலகத்துல பயன்படுவது என்கிறது ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு சில சாட்சிகளை வாசிக்கிறேன்.